ஒரு மனிதன் இஸ்லாம் மதத்துக்கு மாறணும்னா அவன் மன ரீதியாக உடல் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்னவா இருக்கும். எதிர்கொள்ள வேண்டியதுன்னா என்னென்ன விதத்துல அவன் மாறணும். அப்போ உடல் ரீதியானா இப்ப பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கு இல்லையா, அது மாதிரி உடல்ல என்ன மாற்றம், தாடி வைக்கிறதா இல்ல என்னென்ன பண்ணணும். அதே மாதிரி மன ரீதியா அவனுடைய இது எப்படி இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கேள்வி. நன்றிங்க. ஒருவர் இஸ்லாத்திற்கு மாறுவதாக இருந்தால் மன ரீதியாக அவரை என்ன மாற வேண்டும், உடல் ரீதியாக அவற்றை என்ன மாற்றம் வரணுங்கிறாங்க. மன ரீதியாக சிம்பிளான ஒரு மாற்றம், அது மட்டும்தான் இஸ்லாத்தில் வர்றது காரணம். உடல் ரீதியாக உள்ளதெல்லாம் விரும்பத்தக்கதுல வரும், கம்பல்சரி கிடையாது. மன ரீதியான மாற்றம் மட்டும்தான் கம்பல்சரி. மீதி உள்ளதெல்லாம் அதை செய்தால் சிறந்தது, செய்ய தவறினால் சுமாரான முஸ்லீமா இருப்பான். அதை செஞ்சுட்டான்னா சிறந்த முஸ்லீமா இருப்பான். செயல்கள்லாம் நம்புறதுல தான் கரெக்டா இருக்கணும். என்ன மன ரீதியான மாற்றம் வரணும்னு கேட்டா, இந்த அகில உலகத்தையும் படைத்து பராமரிக்கக்கூடிய ஒரு கடவுள் தான் இருக்கிறான். முதல் மாற வேண்டியது என்ன? கடவுள்ங்கிறது ஒன்காடு, ஒரு கடவுள் தான் அகில உலகத்துக்கும் இருக்கிறான். அந்த ஒரு கடவுள் தான் அனைவரையும் அனைத்தையும் படைத்தான். அவனுக்கு தாய் தந்தையும் கிடையாது, அவனுக்கு புள்ள குட்டியும் கிடையாது. கடவுளை எல்லாரும் நம்புறாங்க, ஆனா கடவுளை நம்பும் போது கடவுளுடைய தன்மைகள்ல தெளிவு இல்லாம இருப்பாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கடவுள் என்றால் ஆதியும் அந்தமும் அவர் கிடையாது. அவருக்கு மேலேயும் ஒருத்தரும் கிடையாது, ஆதியும் கிடையாது, அவருக்கு கீழேயும் ஒருத்தரும் கிடையாது. அதனால அவருக்கு மேல தாய் தகப்பனும் கிடையாது, அவருக்கு மனைவி மக்கள் பேர பிள்ளைகள் அது மாதிரி கிடையாது. தாய் தகப்ப இல்லாதனால அண்ணன் தம்பி மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா யாருமே இல்ல. அவர் தனித்தவர். கடவுள் என்று ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தனித்தவர். அவருக்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ஒண்ணுமே கிடையாது, அவருக்கு தேவை கிடையாது. உண்ணுதல் பருகுதல் போன்ற எந்த விதமான தேவையும் அவருக்கு கிடையாது. அவருக்கு பலவீனங்கள் கிடையாது. பலவீனங்கள்னா தூங்குறது, ஓய்வெடுக்கிறது, நோய்வாய்ப்படுறது, முதுமை அடைகிறது, அறியாமையா இருக்கிறது என்கிற மாதிரி இயலாமையா போறதுங்கிற எந்த மாதிரியான பலவீனமும் அவர் கிடையாது. நினைத்ததை எல்லாம் செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. அவர் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறாரு. அவருடைய கட்டளைக்கு உட்பட்டு நம்ம நடந்தால் நமக்கு பரிசு தருவாரு, இல்லைன்னா அவர் தண்டிப்பாரு. இதை ஏற்றுக்கொண்டு இந்த தன்மையை அந்த கடவுளை தவிர நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். மனசுல என்ன நினைக்கணும்னா, கடவுளை பத்தி இப்படி நம்பின உடனே ஒரு முஸ்லீம் ஆயிடுறாரு. அடுத்து என்ன நம்பணும்? நான் இந்த இடத்துல கடவுள் இடத்துல சூரியனை வைக்க மாட்டேன், சந்திரனை வைக்க மாட்டேன், தாய் தந்தையரை கூட வைக்க மாட்டேன், தலைவர்களை கூட வைக்க மாட்டேன். அந்த கடவுள் கடவுள் தான். அவர் இடத்துல மத குருமார்களை, மகான்களை, பெரியார்களை கூட நான் வைக்க மாட்டேன். அவர் ஒருத்தர், அவருடைய இடத்தில் வேற யாரையும் நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்து விட்டால் மன ரீதியாக அவர் என்னவாயிடுறாரு? முஸ்லீம் ஆயிடுறாரு. இந்த கொள்கையை நிறைய மனிதர்கள் மூலமாக தான் கடவுள் எங்களுக்கு சொல்லி தந்தார். அந்த வரிசையில முகமது நபி கடைசியா வந்த ஒரு தூதர். அதுக்கு முந்தி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. முகமது நபி அவர்கள் இந்த கொள்கை எங்களுக்கு கடைசியாக சொல்லி தந்த ஒரு தூதர், எங்களுடைய வழிகாட்டி அப்படின்னு மனசுல ஏற்றுக்கொள்ளணும். இவ்வளவுதான். இதை செஞ்சுட்டாருன்னா என்ன ஆயிடுறாரு? ஒருத்தர் முஸ்லீம் ஆயிடுறாரு. இதுக்கு அப்புறம் செயல்கள் இருக்கிறது, தொழுகிறது, நோன்பு, சுண்ணத்து பண்றது, இதெல்லாம் விரும்பத்தக்கது. சுண்ணத்து ஒருத்தர் பண்ணலன்னு வைங்க, அவர் முஸ்லீம் இல்லைன்னு கிடையாது, அவருக்கு ஒரு மார்க் கம்மி, அவ்வளவுதான். இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட மாட்டார். இஸ்லாத்துல சேர்வதற்கான கண்டிஷன்ல அது வராது. என்ன செய்யணும்? ஒரு கடவுள் தான் ஏத்துக்கிறவன் தெளிவாக இருந்து தொழுகை, நோன்பு இந்த மாதிரி கடமைகளை எந்த அளவுக்கு நிறைவாக செய்கிறாரோ அந்த அளவுக்கு ஒரு மார்க் கூட கிடைக்கும். அதுல குறை வைத்தார்னு சொன்னா மார்க் கூட கிடைக்கும், பாஸ் ஆயிடுவார். அதாவது மனசால அவர் நினைப்பது பாஸ் மார்க் வாங்குறதுக்கு போதுமானது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வருவதற்கு என்ன செய்யணும்? இன்னும் நல்ல, இன்னும் ஒழுங்கா நடப்போம். பொய் சொல்லலாம். ஒரு முஸ்லீமா பொய் சொன்னான்னு வைங்க, பொய் சொன்னா இஸ்லாத்துக்கு போயிடுவானா? போக மாட்டான், மார்க் குறைஞ்சு போயிடும். மோசடி பண்றான்னு வைங்க, மார்க் குறைஞ்சு போயிடும். ஏமாத்துறான்னு வைங்க, மார்க் குறைஞ்சு போயிடும். தொழுகையை விடுறான்னு வைங்க, மார்க் குறைஞ்சு போயிடும். நோன்பு வைக்கலன்னு வைங்க, மார்க் கம்மியா போயிடும். மார்க்குகளை குறைக்கும் இதெல்லாம் என்ன செய்யும்? மார்க் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாது. இஸ்லாத்தை விட்டு எது வெளியேற்றும்னா, அந்த இதுதான் என் கடவுள்னு கும்பிட்டா இஸ்லாத்தை விட்டு போயிடுவார். இந்த மைக்கை பிடிச்சிக்கிட்டு இதான் என் கடவுள், ஒரு சாமியாரை பிடிச்சிட்டு நீங்க என் கடவுள்னா அவர் இஸ்லாம் வெளியே போயிடுவார். மனசு மாறிடுச்சு. இப்ப கடவுள்னு ஒருத்தரை ஏற்றுக்கொண்ட அந்த இடத்துல சூரியன் தான் என் கடவுள், சந்திரன் தான் என் கடவுள்டார்னு வைங்க, அந்த வினாடி அவர் வெளியேறிடுவார். மனசுல உள்ள இந்த மேட்டர்ல மாற்றம் வந்துச்சுன்னா அவர் இஸ்லாத்துல வருவாரு. இந்த மாற்றம் ஓடி போச்சுன்னா இஸ்லாத்துட்டு போயிடுவாரு. மீதி உள்ள செயல்கள், ஜக்காத்து, ஹஜ்ஜி எல்லா செயல்களுமே
அவருடைய அந்தஸ்தை அதிகப்படுத்தக்கூடியது, அவருடைய மார்க்கை